இதில் இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. சீமான் அவர்கள் வந்து ரஜினி சாரை பற்றி ஒரு ஒரு முன்ன ஒரு சினிமா விழாவில் ஆடியோ லான்ச்சில் எங்கேன்னு தெரியல பேசிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் நடக்குமான ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஏன்னா தலைவரை பயங்கரமாக விமர்சித்த ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். ஆனால் அவர் தலைவரை மீட் பண்ணது ப்ளஸ் அவர் அந்த விழாவில் பேசினது அப்படி ஒரு ஸ்பீடாக இருக்கார் தலைவர். வாழ்க்கையில் சோம்பேறியாக இருக்கிற ஒரு ஆள் கூட அவரை பார்த்தா பயங்கரமாக ஒரு உற்சாகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுதான் காலம்தான் பதில் சொல்லும். தலைவருக்கு எப்பவுமே ஒரு பவர் இருக்குங்க. தன்னை வெறுக்கிற ஆளை கூட தனக்கு நண்பனாக மாற்றிக்கிற ஒரு சக்தி வந்து தலைவருக்கு இருக்குது. இது நீங்கள் அப்படியே சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் ரஜினி அவர்களை வந்து ரஜினி சாரை பயங்கரமாக எதிர்த்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய குட் புக்கில் இருக்கிறாங்க. இப்போது ரஜினி சாருக்கு நெருக்கமான ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே முன்னாள் எதிரிகள் இருக்காங்க இப்போ நண்பர்களாக. ஸோ அது வந்து தலைவர் வாங்கி வந்த வரம்னு நினைக்கிறேன். இல்லை அவருக்கு இருக்கிற ஒரு கரிஷ்மா இல்லை ஒரு பவர். நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை நேரில் பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு வைப் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் ஒரு இதில் சொல்லியிருந்தார், நான் அவருக்கும் எனக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்குது, கருத்துக்கள் நிறைய முரண்பட்டிருக்கோம். அவர் நேரில் நான் சந்திக்கும் போது நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் நேரில் பார்க்கும்போது எனக்கு அதை எதுவுமே பேசணும்னு தோணலை. அவர் என்னை வரவேற்ற விதம், அவர் காட்டின அன்பு ப்ளஸ் ஒரு வைப் எனக்கு ஃபீல் ஆச்சு. நேரில் பார்த்தீங்கன்னா ரஜினியை பிடிக்காதவங்களுக்கு கூட ரஜினியை உங்களுக்கு வந்து ரஜினியை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை எனக்கு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு.